அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. இமாம் மஹதி அவர்களை பற்றி பார்க்கலாம். யார் இந்த இமாம் மஹதி? இவர் எப்படி இருப்பார்? இவர் எங்கு தோன்றுவார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இமாம் மஹதி தன்னைத்தானே இமாம் என்று அறிவிக்க மாட்டார். இவருடைய பெயர் மஹதி என்பதில்லை, மாறாக இவருடைய பெயர் முஹம்மது என்பதாகும். இவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா என்பதாகும். இவருடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரோடு ஒத்திருக்கும். உலகம் எங்கும் குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் அவதியுற்றிருப்பார்கள். அந்நாட்டில் மஹதி தோன்றுவார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பரம்பரையை சார்ந்தவர். மஹதி எனது சந்ததியை சார்ந்தவர் ஆவார். அவர் பரந்த நெற்றியும் எடுப்பான மூக்கையும் உடையவர் ஆவார். போரும் கொடுங்கோன்மையும் நிரம்பி இருக்கும் இப்பூமியில் அமைதியையும் நீதியையும் நிலைநிறுத்துவார். அவர் 7 வருடங்கள் ஆட்சி செய்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சமுதாயத்தின் இறுதியில் ஒரு கலீஃபா வருவார். அவர் மக்களுக்கு கணக்கின்றி வாரி வழங்குவார். உம்மத் மஹதியால் பெரியதாகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது தேசத்தின் பிற்பகுதியில் மஹதி தோன்றுவார். பூமியிலிருந்து விளைச்சலை கொண்டு வர அல்லாஹ் அவருக்கு மழையை இறக்குவான். செல்வத்தை உரிய முறையில் கொடுப்பார். கால்நடைகள் பெருகும். 7-8 வருடங்கள் ஆட்சி செய்வார். மஹதி தோன்றும் வரை உலகம் அழியாது. அரபு தேசத்தை என் பெயருடைய என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யும் வரை உலகம் அழியாது. எனவே மஹதி தோன்றுவது கியாமத்து நாளுக்குரிய ஒரு அறிகுறியாகவும் இருக்கிறது. அந்நாள் வருவதற்கு முன் நல்லமல்களை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.